ஒரு படத்தை வந்து 4 தடவை பார்க்கறது பெரிய விஷயம், 5 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள ரசிகர்கள். அப்போ ஒரு படத்தை 15 தடவை 20 தடவை பார்ப்பாங்க. 1990s சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த 2 ஆளுமைகளையும் வந்து மீறி ஒருத்தர் வந்து அங்க வந்து 100th மூவி மெகா ஹிட் பண்றாரு. அப்படி ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த். அங்க காட்டுக்குள்ள எல்லா இடங்களையும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் தான் இருக்கும். அதாவது வனப்பகுதிகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த இடங்கள்லாம் போய் எடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணி கொண்டு போகணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், ஜாஸ்தி பொருட்செலவாகும். அந்த மாதிரி இருக்கு. ஆக்டர், டேரக்டர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அங்க எல்லாருமே வந்து காட்டுக்குள்ள டென்ட் போட்டு தங்குறாங்க. அந்த காலத்துல வந்து இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி கிடையாது, ஈஸியா வந்து ஷூட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. இந்த படம் ரொம்ப பேசப்படுறதுக்கு இன்னொரு காரணம் வந்து விஜயகாந்தோட ஃபைட். பேக் கிக் அடி பாருங்க, அந்த அவரை தவிர வேற யாருமே பண்ண முடியாது. அவ்வளவு நேர்த்தியா பண்ணுவாரு, கண்டினியூஸா பண்ணுவாரு. அந்த ஃபைட்ஸ் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டது. செல்வமணி வந்து அப்போ வந்து ஒரு யங் டேரக்டர். ஸோ அவருக்கு ஒரு படத்தம் அவருக்கு இருந்திருக்கு. அவர் வந்து இந்த இவ்வளவு ப்ராஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், பெரிய க்ரூ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. டோட்டலி வந்து ஒரு ரிஸ்கி சப்ஜெக்ட் வர அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஆனா வந்து விஜயகாந்த் கூப்பிட்டு இவர் வந்து இந்த படம் கண்டிப்பா சூப்பர் ஹிட் ஆக போகுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க ஒரு கிரௌட் ஃபார்ம் ஆச்சு. அந்த கிரௌட் அவர் கேப்டன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த கிரௌடுக்கு அப்புறம் க்ரூ மெம்பர்ஸ், ஷூட்டிங் க்ரூ மெம்பர்ஸும் கேப்டன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து வந்ததாங்க அப்புறம் படம் ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமும் கேப்டன் இன்னைக்கு வரைக்கும் அவர் கேப்டன் எல்லாரும் கூப்பிட்டு இருப்பாங்க. வசனங்கள் பார்க்கும்போது தெருக்கி விட்டு பாருங்க. படத்துல அவ்வளவு அரசியல் நடக்கிற கரப்ஷன், ஒரு குற்றவாளி ஏன் உருவாக்கப்படுறான் அப்படிங்கிறதுலாம் கிளியரா அந்த காலத்துல 34 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி எடுத்து காமிச்சிருப்பாங்க. கேப்டன் மாதிரி ஒரு படம் வரப்போதும் கிடையாது. அவர் நம்ம கூட இல்ல விஜயகாந்த். ஆனா கேப்டன் மாதிரி ஒரு ஆள் இனிமே பிறக்க போறதும் கிடையாது.